சேலம் மாவட்டத்துக்கு சேலம் மாநகராட்சிக்கு தண்ணி கொடுக்க 1200 கோடி பேசி 350 கோடி முன்பணம் வாங்கிட்டு சூயஸ் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப சேலம் மாநகராட்சிக்கு வேலை என்ன? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? ரீல்ஸ். சொந்த மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறத தவிர உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு வெளிநாட்டுக்கு நிறுவனம் ஒருத்தன் வரணும்னா உன் வேலை என்ன? அது இங்க இன்னொரு கவனிக்கிறது, கடல் நீரை குடிநீராக்கி கொடுக்க போகிறோம். ஒரு மடக்கு குடிக்கிறாப்ல, அது ஒரு ரீல். 50,000 கோடி. இந்த சுத்திகரிப்பு முறை அமெரிக்காவோட இருக்குது. காப்பி ரைட்ஸ் அவனுடைய உரிமை, அவன் காப்பீட்டு உரிமை அவன்கிட்ட இருக்கு, பேட்டன் ரைட் அவன்கிட்ட இருக்கு. ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் அதை சுத்திகரிக்கணும். நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் அவனுக்கு காசு கட்டுற, இதை குடிக்கிறாரு. இப்ப 50,000 கோடிக்கு இந்த கடல் நீரை சுத்திகரிச்சு எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே அப்போலோ அக்வஃபனா கின்லே அவன் வித்துக்கிட்டு இருக்கான், அவன் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போறானா? இந்த சூயஸ் கொடுக்க போறானா? இது போக சல்ஜீவன் அவன் தண்ணி கொடுக்க போறானா? யாரா நீங்கெல்லாம்? யாரு நீங்கெல்லாம்? யாரு? ஜல்ஜீவன் யாரு? ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜல்ஜீவன் 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி இருக்கிறோம். அதான் கேட்கிறேன், ஜல்ஜீவன்னா யாரு? எதுக்கு ஜல்ஜீவன்? இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இந்த குடிநீர் கொடுக்கிற திட்டம். எங்கிருந்து தண்ணி? டெல்லியில இருந்தே வருமா? எங்கிருந்து எடுப்பான்? ஜல்ஜீவனை எங்கிருந்து எடுப்பான்? என் மண்ணில இருந்து. என் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இவன் குழாயை பதிச்சு தண்ணி கொடுப்பான், ஜல்ஜீவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நதியில் இருக்கிற நியாயமான உரிய நதி நீரை பெற்றுத்தர முன்வராதது ஏன் என்ற கேள்வியை நீங்க எழுப்பல. காவிரியில தண்ணியை கொடுத்தாலே 13 மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நாங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி மாவட்டத்துக்கு தண்ணி. அங்க அவனுக்கு பவானி இருக்கு, இங்க தாமிரபரணி இருக்கு. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பாதி மாவட்டத்துக்கு முடிஞ்சிடும். நீ அதை பெற்று தர ஏன் இந்த இந்தியா ஆளுகிற காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வரவில்லை என்ற கேள்வி ஏன் நீங்க எழுப்பல?